ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, MongoDB இன்ஸ்டாலேஷன். MongoDB 7 வெர்ஷனை வந்து நம்ம Ubuntu 22 வெர்ஷனில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த பேஷ் ஸ்கிரிப்ட் என்னோட ரெபாசிட்டரிலேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் இதில் ஜஸ்ட் ரன் பண்ணாலே MongoDB ஸ்மூத்தாக இன்ஸ்டால் ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஐ கிவ் யூ த சொல்யூஷன். பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு MongoDB 6, 5 எல்லாமே நான் வச்சுருக்கும்போது நான் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுன்ற ஸ்டெப்ஸும் நான் வச்சுருக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர் லைக் எத்தனை பேருக்கு அது யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் அதை அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து வெறுமனே MongoDB 7 இன்ஸ்டாலேஷனும் அன்இன்ஸ்டாலுடைய ஸ்கிரிப்டும் மட்டும்தான் நான் இப்போ இதில் வைக்க போகிறேன். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுங்க. மேபி என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு அதுக்கும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ myself Deepak, I'm a software engineer for the past 3 years. So let's get into the video. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொத்தம் install.sh uninstall.shன்னு 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஜஸ்ட் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MongoDB 7க்கு தான் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஜி கீ எல்லாம் செட் பண்ணிவிட்டு MongoDB இன்ஸ்டாலேஷனு, பேக்கேஜ் அப்டேட் பண்ணுறது, சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறது, சர்வீஸை எனேபிள் பண்ணுறது, சர்வீஸை ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ ஜஸ்ட்டு வெளில வந்துட்டு முதல்ல வந்து நம்ம இதில் MongoDB வெர்ஷன் இருக்குதான்னு பார்த்துடலாம். ஸோ MongoDB வெர்ஷன் கொடுத்தா கமாண்ட் நாட் ஃபவுண்ட் வருது. சிஸ்டம் ctl ஸ்டேட்டஸ் MongoDB இது கொடுத்தாலும் MongoDB சர்வீஸும் இல்லைன்னு காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். mongo bash install.sh அந்த பர்டிகுலர் என்னோடய ஸ்கிரிப்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒய் கொடுத்தாச்சு. எக்ஸிஸ்டிங்கில் ஒரு ஜிபிஜி கீ இருக்குது, அது ஓவர் ரைட் பண்ணுமான்னு கேட்டதுனால நான் எஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் 30 to 40 செகண்ட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் வந்து இப்போ ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது MongoDB வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் ஆகிற ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்கில் காட்டுது. இப்போ நான் அந்த பழைய இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். MongoDB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 7 வெர்ஷன்றது காட்டுது. ப்ளஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணால் அப்போ பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸும் வந்துருச்சு. இப்போ நான் உள்ளார ஏதாவது டேட்டா இருக்குதான்னு பார்க்குறதுக்காக நான் MongoDB SHன்னு கொடுத்து பார்க்குறேன். சாரி, Mongo SH ஷெல் ஸ்கிரிப்டுக்குள்ளார போகிறதுக்கு. ஸோ ஷோ டேட்டா பேசஸ். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குற டேட்டா பேஸஸ், அட்மின், கான்ஃபிக் அண்ட் லோக்கல்ன்றது. ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இப்போ எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ சேம் லைக் தட் பார்த்தீங்கன்னா நான் அன்இன்ஸ்டாலுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு பேஷு அன்இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அன்இன்ஸ்டால் ஸ்கிரிப்டும் ரன் ஆகிட்டுருக்குது இப்போது. இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். மறுபடியும் ஸ்டேட்டஸ் ஆஃப் MongoDB கொடுத்தேன்னா MongoDB சர்வீஸ் இல்லைன்னு வருது. சேம் லைக் தட் MongoDB வெர்ஷன் என்னன்னு செக் பண்ணால் MongoDB வெர்ஷனும் நோ சச் ஃபைல் ஆர் டேரக்டரின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 30-40 செகண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் MongoDB இன்ஸ்டாலும் பண்ண முடியும், அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கையும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்பப்பெல்லாம் என்னோடய வீடியோ ரிலீஸ் ஆகுது அந்த டைம்லேயே உங்களுக்கு அப்டேட் கிடச்சிடும். ஸோ until then is bye from Deepak. See you then.